வாங்க மக்களே, இன்றைக்கி பச்சை பட்டாணி குருமா எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு நல்லா அதை பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணி இது கடையில் நம்ம காஞ்சிருக்க பட்டாணி கிடையாது, இது ஃப்ரெஷ்ஷாக உரித்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை செஞ்சு வச்சா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளி, 2 வெங்காயம், பொடி வெங்காயமும் இதில் சேர்த்து வச்சுருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை வச்சுருக்கிறேன். இது ஆச்சி குழம்பு பொடி, இது போட்டு தான் வைக்கணும். ஏன்னா இது இப்போ நம்ம கறி குழம்பு மாதிரி செய்கிறோம். இது சப்பாத்தி, பூரி இதுகளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ நான் இது சாதத்துக்கு தான் பண்ணுறேன். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இப்போ இஞ்சி பேஸ்ட்டு போடலாம். பச்சை மிளகா போட்டுக்கிடலாம். இது புதினா, கொஞ்சம் புதினா போட்டுக்கிடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம மல்லி இலை போட்டுக்கிடலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சோத்தில் பற்றி சாப்பிட கொள்ள நல்லாயிருக்கும். இதோடையும் நம்ம பூரி சப்பாத்திக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தையெல்லாம் விருப்பமாக சாப்பிடுங்க. இதெல்லாம் இப்போ இந்த தக்காளியும் நல்லா வேகட்டும். நல்லா கூட்டு மாதிரி ஆன பின்னாடி நம்ம பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு வேக வைக்கலாம். பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்து தக்காளி வெங்காயம் அதோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க அதில் தட்டலாம். இது ஆச்சி கறிக்குழம்பு பொடி. நீங்கள் உங்களுக்கு எந்த பொடி தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ ஆச்சி குழம்பு பொடி இது போடுறேன், கறிக்குழம்பு பொடி இதை நான் போடுறேன். உங்களுக்கு எந்த தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இந்த கறிக்குழம்பு மசாலா பொடி இதெல்லாம் போடுறதுனால நல்ல கறிக்குழம்பு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மிளகா பொடியும் அந்த இதையும் சேர்த்து வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். மக்களே, இப்போ ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து நல்லா கூட்டு மாதிரி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். ஒரு நேரம் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓயாமல் இது தான் செய்வீங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் இது தான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.